எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி ரசகுல்லா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம சேனலோட 100வது வீடியோங்கிறதுனால ஒரு ஸ்வீட் ரெசிபிக்காக நான் ரசகுல்லா போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு ரசகுல்லா கிடைக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது காயிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நான் பாலில் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை, அப்படியே தான் எடுத்திருக்கேன். இப்போ பால் பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு பாலை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 1/8 அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வினிகர் எடுத்திருக்கேன். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வினிகரை விட தண்ணி அதிகமாக இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்காமல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பால் திரிய ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிய ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியும் பாலும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய கப்பும் மேலே ஒரு வடிகட்டியும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு காட்டன் கிளாத்தை இது மேலே போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலையும் தண்ணியும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம தனித்தனியாக பிரித்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பன்னீர் ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை நல்லா பிரித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ண அந்த இதை எடுத்துகிட்டு தண்ணியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ரொம்ப புழியணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த தண்ணி போகிற அளவுக்கு, அந்த சூடான தண்ணி போகிற அளவுக்கு லைட்டாக புழிஞ்சு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை மேலே நல்லா ஊற்றி அதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த வினிகரோட ஸ்மெல்லு இல்லை நம்ம லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்துருந்தாலும் அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு போயிடும். இப்போ இதை நல்லா அந்த தண்ணியில் நல்லா இன்னொரு முறை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அதில் இருக்கிற ஸ்மெல்லு உங்களுக்கு சூடும் ஓரளவுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நீங்கள் வினிகர் பதில் லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தீங்கன்னா கூட அந்த புளிப்பு டேஸ்ட்டும் உங்களுக்கு இது மாதிரி பண்ணும்போது போயிடும். நிறைய அந்த டேஸ்ட் இருக்காது. சப்போஸ் கொஞ்சம் ஏதாவது இருந்ததுனாலும் அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா அலசிட்டு தண்ணியில் அதை நல்லா எவ்வளோ நேரம் நம்மளால் புழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி உங்களால் புழிய முடியலன்னா நீங்கள் கட்டியும் அதை தொங்க விட்டுட்டாலும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வடிஞ்சிரும். இல்லைன்னா மேலே ஏதாவது வெயிட்டான ஒரு பொருள் வச்சாலும் அது உங்களுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வெளியே வடிஞ்சு வந்துடும். இப்போ நான் கையிலேயே அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு புழிய முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு தட்டில் வச்சு நல்லா உதிர்த்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்து அதை நல்லா உதிர்த்து விட்டுடலாம். இப்போ நல்லா உதிர்த்து விட்டுட்டு ஒரு உள்ளங்கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சாதான் உங்களுக்கு மாவு மாதிரி அது மறுபடியும் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புட்டு அந்த மாதிரி இருக்கும். அது இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. உங்களுக்கு அது நல்லா மாவு மாதிரி வர ஆரம்பிச்சிரும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போவும் நான் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் பிசைஞ்சனா தான் அது நல்லா மாவு மாதிரி உங்களுக்கு வரும். சப்போஸ் உங்களால் பிசைய முடியலன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியே இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக மைதாவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரவையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு முடிச்சிருக்கேங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு மாவு மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவையான சைஸில் இதை உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அந்த சைஸில் தான் நான் உருட்ட போகிறேன். அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒவ்வொரு உருண்டைக்கும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டினோம்னா நம்மளுக்கு அந்த கோடெல்லாம் இல்லாமல்
நல்ல சூப்பரான ரசகுல்லா வந்துட்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு அந்த கீரல் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஜீராவில் போட்டு கொதிக்கும் போது வெடிச்சிரும். அதனால் நல்லா 1 நிமிஷம் வந்துட்டு டைம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே உருட்டி முடிச்சிட்டேன். எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் சக்கரை பாகு வந்துட்டு ஒரு சாஸ்பேன் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அதில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்க்குறேன். இந்த சக்கரை பாகு வந்துட்டு உங்களுக்கு கம்பி பதம் அந்த மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே ஓகே தான். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு நான் சக்கரை வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாவை இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ நான் ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக வந்துட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது சேர்க்கும் போது கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மீடியமாக வச்சுருக்கேன். இப்போ எல்லா ரசகுல்லாவையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹையில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரசகுல்லா சேர்த்த உடனே அது மேலே தான் நிற்குது, அடியில் போகவே இல்லை. அந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ இதை நான் எல்லாம் சேர்த்து முடிச்சிட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரசகுல்லா நம்ம சேர்த்ததை விட இப்போ டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு 3 ஏலக்காய் வந்து அப்படியே முழுசாகவே சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது இது ஃப்ளேம் வந்துட்டு மறுபடியும் மீடியமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரசகுல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிடும். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சூப்பரான ரசகுல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.